ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த 2025 வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து இந்த மாதத்தை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உமக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி உம்மை நாங்கள் ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்தி இந்த மாதத்தை ஆண்டவரே நாங்கள் துவக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். நீர் எங்களை ஆஸ்வதித்து ஆண்டவரே நடத்துகிறவராய் இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த மாதத்தில் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே போதுமானவராய் ஆண்டவரே கர்த்தாவே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே கர்த்தாவே துதி ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆஸ்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த கண்மலையானவர் இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா, எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றின தேவன் கடந்த நாள் முழுவதுமாய், கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல காத்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய பலவீனத்திலே தம்முடைய பலத்தை நமக்கு தந்து அவர் இந்நாள் வரையில் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சிறகுகளின் நிழலிலே நம்மை மூடி காத்த தேவன். அந்த தெய்வத்தை இன்னுமாய் நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். சேர்ந்து பாடி ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. துதியும் உமக்கே ஹல்லேலூயா, கனமும் உமக்கே ஹல்லேலூயா, மகிமை உமக்கே ஹல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்.
உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றில் இருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையும் உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலந்தந்து காத்தினே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்தினே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீ, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீ. உம்மை யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. சேர்ந்து சொல்லும் ஆண்டவர் சமூகத்துல, பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. மீண்டுமா, ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. ஜீவன் சுகம் பலந்தந்து காத்திரே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் பாடுவே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவே, உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பே. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா, புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. துதியும் உமக்கே அல்லேலூயா, கனமும் உமக்கே அல்லேலூயா, மகிமை உமக்கே அல்லேலூயா,
புகழ்ச்சி உமக்கே அல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன். அப்படியே ஆண்டோட சமூகத்தை எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில நிமிஷங்கள் அவரை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாமா? கடந்த மாதம் முழுவதுமாய் நம்மை கண்ணின் மணி போல காத்திருக்கிறார். அல்லேலூயா, நன்றி செலுத்தலாமே. அல்லேலூயா, மகிமை செலுத்துகிறோம். கனத்திற்குரியவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிற எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி உங்கள் துதி பலி ஆண்டவருக்கு செலுத்தலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் 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 யாரும் மௌனமாயிராதபடிக்கு கடந்த மாதம் முழுவதுமா ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். கனத்திற்குரியவரை உயர்த்துகிறோம். ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உன்னதமானவரே உமக்கு நன்றி. உயர்ந்த அடைக்கலமே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனத்திற்குரிய தெய்வமே, மகிமைக்கு பாத்திரரே, எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடைய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆவியானவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனையா, அன்பு தருபவரும் நீர்தனையா. உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. வேண்மா சொல்லுமா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணி துடைச்சவரே. அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீர்தனை
நீர்தானையா, அன்பு தருபவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்தானையா, உதவி செய்பவரும் நீர்தானையா, உம்மையன்றி எனக்கு யாரையா, உம்மையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆண்டுடைய சமூகத்தில் வரும்போது நம்மளை அழ பண்ணினவங்களை, நமக்கு உதவி செய்வேன்னு சொல்லி அதை விட்டவங்களை, அந்த மறந்தவங்களை உதறி தள்ளினவங்களை அல்ல, தேவன் எப்பொழுது நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். மனுஷனை நம்புகிறது புழுதியில வீடு கட்டுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆண்டுடைய சமூகத்தில் அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி ஒருவேளை கடந்த நாட்களில் யாரையும் ஆகலை நீங்கள் நம்பி ஏமாந்துருந்தாலும், அது எந்த மனிதனை நீங்கள் நம்புனீங்களோ உங்களை அழ வச்சிருந்தாலும் அவங்கள நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் அழுத போதெல்லாம் உங்க அருகில் வந்து உங்க கண்ணீரை தொடச்சி உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணி இன்னும் உங்க வாழ்க்கையில நீங்க போக வேண்டிய பயணத்துல உங்களோடு கூட இருந்து நம்மளோடு கூட இருந்து வழி நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எனக்காக இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க அருகில தான் இருக்கிறாரு, உங்களுக்கு உதவி செய்ய தான் அவர் இருக்கிறாரு. ஒரு ஏக்கத்தோடு ஒரு தாகத்தோடு எப்ப என் பக்கம் திரும்பி என்ன நம்பி என்கிட்ட கேட்பான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் ஓ thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. உதவி விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு ஓ கனத்திற்குரியவரே உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களை நடத்துகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உராபமான சந்துராபமான ரகரதுரியா துரா ஓரகன சக்கரதரே ரபமன சமுரியா ரகரதோ. ஹalleluya 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 ஹalleluya. மகிமைக்குரியவரே மக்கு நன்றி, மகத்துவம் உள்ளவரே மக்கு நன்றி, ஓ கனத்திற்கு பாத்திரரே மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 1ஆம் தேதி ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதியும் கனமும் மகிமை செலுத்தி இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. இந்த மாதம் முழுவதும் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தம்முடைய தெய்வீக ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் தந்து வழி நடத்தும்படியாக என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை துதிக்க உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கர்த்தர் நமக்கு தர வேண்டும். அப்பா பிதாவே, உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் தரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இல்லை என்று சொல்லி சொன்னீரே. ஆண்டவரே,
இந்த ஆண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே திருச்சபையிலும் ஆண்டவரே பலகீனப்பட்டவர்கள் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக தம்முடைய பிள்ளைகளுடைய பலகீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படியாய் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை தந்து ஆண்டவரே கெதியையும் ஆரோக்கியத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கரம் நீட்டுவீராக ஆண்டவரே, உடைய கரத்தை நீட்டுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஆண்டவரே கிட்டாம் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கிட்டாம் சௌக்கியத்தை தந்து நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். வாதைகள் கூடாரத்தை அணுகுவது இல்லை என்று சொல்லி வாக்களித்த தேவன் வாதைகள் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கு பார்த்தாலும் விஷ காய்ச்சல் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அந்த விஷ காய்ச்சல் உடைய பிள்ளைகளுடைய ஒருவருடைய வீட்டுகளிலும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு வாதைகள் கூடாரத்தை அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த மாதம் முழுவதும் தேவ பிள்ளைகள் தேவைகள் அனைத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும். தாழ்ச்சி அடைவது இல்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிற ஒவ்வொரு சிறிய பெரிய தேவைகளிலும் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கரம் நீட்டும்படியாய் ஆண்டவரே நன்றி. தம்முடைய ஐஸ்வரியத்தின் மகிமையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நீ நிறைவாக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை கர்த்தர் விசாரிப்பதற்காக ஸ்தோத்திரம். நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபை பெருகுவதாக, நன்மைகள் உடைய பிள்ளைகளை ஆண்டவரை சூழ்ந்து கொள்வதாக. ஆண்டவரை ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தை இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளிடத்தில் நிறைவேறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அற்புதம் செய்வீராக, நன்மைகள் செய்வீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் மேலே தேவ ஆண்டவரே கர்த்தாவே பிள்ளைகளின் குடும்பங்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாய் போகையிலே வருகையிலே பிரயாணத்திலே வேலை செய்கிற இடத்திலே படிக்கின்ற இடத்திலே வீட்டிலே எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா மரண கட்டுகளுக்கும் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா விபத்துகளுக்கும் எல்லா பொல்லாப்புகளுக்கும் கர்த்தர் விலக்கி காக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டும்படியாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வீட்டில் இருப்பவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், பயணப்படுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான முத்தரிப்பு, இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்களில் உண்டாயிருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகனங்களில் மேலே உம்முடைய இரத்தத்தை நாங்கள் முத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் படிக்கின்ற இடத்திலே, வேலை செய்கின்ற இடத்திலே, வீட்டிலே, எல்லா சூழ்நிலை வெளியே போகின்ற வேலைகளிலே கர்த்தருடைய பாதுகாப்பு உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும்படியாய் கர்த்தர் தம்முடைய தூதர்களை வைத்து பாதுகாக்கும்படியாய் ஆண்டவரே கர்த்தாவே ஒன்றும் ஆண்டவரே தீங்கு உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொன்ன வாக்குத்தத்தம் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆண்டவரே மாதத்தில் நிறைவேறுவதாக. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி காக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்திற்கு நீ பதில் தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இந்த மாதத்திலும் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஊழியர்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் திருச்சபைக்கு ஆண்டவரே நீர் புதிய ஆத்துமாக்களை குடும்பங்களை கர்த்தர் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே செய்கிற ஊழியங்களில் கர்த்தருடைய கரம் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே சுவிசேஷ ட்ரக் எங்கள் மத்தியில் இருக்கிறது. ஆண்டவரே எந்தெந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் ஊழியம் செய்கிறோமோ அந்தந்த பகுதிகளெல்லாம் ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தாவே நன்றி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய குடும்பத்தை ஆண்டவரே கர்த்தர் திருச்சபையிலே சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களுக்கு நீ நல்ல ஆண்டவரே தகப்பனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஊழியங்களை நீர் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். காலை நிலைகள் எல்லாவற்றையும் சாதகமாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எதிர்ப்புகள் செய்கிறவர்கள் ஊரிலேயே இராதபடிக்கு வெளியே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தர் நீர் போக வைப்பீராக. அல்லது எதிர்ப்புகள் செய்கிறவர்கள் ஆண்டவரை முன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அற்புதம் செய்வீராக. உடைய இருதயங்களில் பேசுவீராக. நன்றி செலுத்துகிற ஊழியங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆஸ்வதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கே நாங்கள் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். God bless. யாவரும் உட்காருவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவாய் நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவது இல்லை என்றார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? நான் உன்னோடே இருந்து உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அப்படியே நமக்காக பர்சனல் நவுன்ல சொல்லுவோமா? நீர் என்னோட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. நீர் என்னோட இருந்து நான் போகிற இடத்திலெல்லாம் என்னை காத்து நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. சொல்லுங்கள் சொல்லுங்கள். நீர் என்னோட இருந்து என்னை காத்து நான் போகிற இடங்களெல்லாம் என்னை காத்து நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. அப்படியே மனப்பாடமா சொல்லுங்க. நீர் என்னோட இருந்து நான் போகிற இடங்களெல்லாம் என்னை காத்து நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. இன்னொரு தடவை சத்தமா சொல்லுவோம். நீர் என்னோடு இருந்து நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடுவது இல்லை. என்னை கைவிடுவது இல்லை. தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். இதுல முதல் வாக்கியத்தை மாத்திரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கூட இருக்கும் கர்த்தர். இந்த 2025 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதம் முழுவதும் நான் உன்னோடே கூட இருப்பேன். கூட என் கூட இருக்கும் கர்த்தர். சொல்லுங்கள். என் கூட இருக்கும் கர்த்தர். என் கூட இருக்கும் கர்த்தர். கர்த்தர் உங்களோடு, கர்த்தர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். பெற்றோரோடு பிள்ளைகள் இருக்க விரும்புகிறார்கள். கணவனோடு மனைவி இருக்க விரும்புகிறாள். மனைவியோடு கணவன் இருக்க விரும்புகிறான். பிள்ளைகள் பெற்றோரோடு கூட இருக்கும் போது, கணவன் மனைவியோடு கூட இருக்கும் போது, மனைவி கணவனோடு கூட இருக்கும் போது கூட இருப்பதை அநேக வேளைகளிலே அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஆனால் கூட இருப்பதனால் வரும் பலன்களை
மறுக்கவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. கூட இருக்கும்போது அதனால் அதை அவர்கள் பெரும்பாலும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வது இல்லை. ஆனா கூட இருப்பதினாலே அநேக பலன்கள் நமக்கு உண்டாகிறது. அநேக பலன்கள் கர்த்தர் ஸ்தோத்திரம் நமக்கு உண்டாவதை நாம் உதாசீனப்படுத்த முடியாது, நாம் மறுக்க முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆதியாமத்திலே கர்த்தர் சொல்லும் போதே என்ன சொல்லுகிறார்? நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருப்பேன். அவருடைய மகன் ஈசாக்கை பார்த்து சொல்கிறான், நான் உன்னோட கூட இருப்பேன். அவருடைய மகன் யாக்கோபை பார்த்து சொல்கிறான், நான் உன்னோட கூட இருப்பேன். யோசேப்பை பார்த்து சொல்கிறான், நான் உன்னோட கூட இருப்பேன். அப்போ உன்னோட கூட இருப்பேன் என்பது கர்த்தர் தருகிற பிரதான ஒரு வாக்கு தத்தமாக இருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பது அர்த்தமாம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் ஆகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததனுடைய நோக்கங்களில் ஒன்று, யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமாக இருக்கிறது. மார்க்கிலே கடைசி வசனம் சொல்கிறது, 16வது அதிகாரத்திலே கடைசி வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களோடு அவர்கள் சுற்றி திரிந்து எங்கும் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தர் அவளோட கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். கர்த்தர் அவளோட கூட இருந்து கிரியை நடப்பித்தார். சொல்லுங்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்து கிரியை நடப்பித்தார். கர்த்தர் என்னோட கூட இருந்து இந்த மாதத்தில் காரியங்களை செய்வார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னோட கூட இருந்து இந்த மாதத்தில் காரியங்களை செய்வார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோட கூட இருக்கிறேன். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் நமக்கு உண்டாயிருக்க வேணால் நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி பயப்பட மாட்டோம். அவன் சொல்வீங்களா? நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனால ஒரு 3 ஆசீர்வாதங்களை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ஒரு 3 ஆசீர்வாதம். முதலாவது ஆசீர்வாதம், நமக்கு பெருக்கம் கிடைக்கிறது. பெருக்கம். எல்லாரும் நீங்க இதை அப்படியே மனசுல பதிய வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Living things grow and growing things change. Living things grow and growing things change. உயிருள்ளவைகள் வளரும், வளருகிறவர்கள் மாறும். சொல்லுங்கள், உயிருள்ளவைகள் வளரும், வளருபவைகள் மாறும். சொல்லுங்கள், உயிருள்ளவைகள் வளரும். சொல்லுங்கள், உயிருள்ளவைகள் வளரும், வளருபவைகள் மாறும். கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனின் பலனானவர். ஆமென் சொல்லுவீங்களா? மரித்தவர்களாய் இருந்த நம்மையும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினாலே ஜீவன் உள்ளவர்களாக நமக்கு கர்த்தர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா?
நான் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து போய் கிடந்தேன். கர்த்தர் என்னை உயிருள்ளவனாக கர்த்தர் மாற்றினார். ஆமென் சொல்வீங்களா? நான் ஒவ்வொருவரையும் யார் யாரெல்லாம் கர்த்தர் ரட்சித்தாரோ அவர் நாம் எல்லாருமே, ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உயிருள்ளவைகள் சொல்லுங்கள், உயிருள்ளவைகள் வளரும். சொல்லுங்கள், உயிருள்ளவைகள் வளரும். கவனிங்க, 60 வருஷம் மரம், 100 வருஷம் மரம் இருக்கிற அந்த வாகை மரம் இருக்குதே, எனக்கு தெரிந்து விவரம் தெரிந்து 30 வருடங்களாக இருக்கிறது. எனக்கு விவரம் தெரிந்து 30 வருடங்களாக, அதற்கு முன்னால குறைந்தபட்சம் 20 வருடங்களாகிலும் இருக்கும். அப்போ இந்த மரம் 50 வருஷமா இருக்குது. 50 வயது இந்த மரத்திற்கு. ஒரு தோராயமாக சொல்லுகிறேன், 50 வயதாகிறது. 50 வயதாகிற அப்படின்னாலே இந்த மரம் வளராம இருக்குதா? கிடையாது. பாருங்க, வளரத்தான் செய்கிறது. வளர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே. அப்போ 50 வயதானாலும் சரி, 80 வயதானாலும் சரி வளருகிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, நான் வளர வேண்டும், நான் வளர வேண்டும். நான் வளருவதை வேறு வார்த்தையில் சொல்வேமையானால் பெருக வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். நான் பெருக வேண்டும் என்பது தேவ சித்தம். அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகள் பெற்றோரது பராமரிப்பில் வளருகிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள், நம்ம பிள்ளைங்க நம்ம பராமரிப்பில் வளருகிறாங்க. நாளுக்கு நாள் வளருகிறாங்க. நேற்றைக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் வியாழக்கிழமை நடந்தது. திருநெல்வேலியிலேருந்து பாஸ்டர்கள் வந்திருந்தாங்க. அப்போது ஒரு சகோதரி ஹேனாவோட பையனை பார்த்துட்டு, இல்லைடா நீ போன தடவை பார்த்ததுக்கு இப்போ நல்லா வளர்ந்துருக்கடான்னு சொல்கிறாங்க. நல்லா வளர்ந்துருக்கடான்னு சொல்கிறாங்க. வளருகிறார்கள், பிள்ளைகள் வளருகிறார்கள். ஆமாம், அந்த நாட்களில் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ட்ரௌசர் சின்னதாச்சுன்னு சொல்லுவோம். சொல்லியிருக்கோமா? சொல்லுவாங்களா? அவன் சொல்லியிருக்கோமா? அவன் ட்ரௌசர் சின்னதாகிடுச்சு, ட்ரௌசர் சின்னதாகிடுச்சு, சட்டை சின்னதாகிடுச்சின்னு சொல்லுவோம். சட்டை சின்னதாகுமா? அவன் ட்ரௌசர் சின்னதாகுமா? ஆகவே ஆகாது. நான் வளர்ந்திருக்கிறேன், நான் வளர்ந்திருக்கிறேன் என்று சொல்ல தெரியாதபடிக்கு பெற்றோரிடத்துல ட்ரௌசர் சின்னதாச்சு, சட்டை சின்னதாச்சுன்னு சொல்கிறோம். பிள்ளைகள் வளருகிறார்கள், படிக்கிறார்கள். நம்ம வளர்ந்த பிள்ளைகள் படித்து நல்ல, நம்மை காட்டிலும் நல்ல ஞானத்தோடு அறிவோடு இருக்கிறார்கள். நல்ல வேலைக்கு செல்கிறார்கள். நாம் சம்பாதித்த பல மாதங்கள் சம்பாதித்ததை அவர்கள் ஒரு மாதத்தில் சம்பாதிக்கும்படியாய் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். படிக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். தேவனுக்கு மகிமையுண்டாகட்டும். திருமணமாகிறது. அவர்கள் அதற்கு பிறகு குடும்பமாக வளருகிறார்கள். அப்போ பெருகிக் கொண்டே இருக்கிறோம். மனுக்குலத்தை குறித்து, மனிதனை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களில் ஒன்று, முதல் வாக்குத்தத்தங்களில் ஒன்று, நீங்கள் பழுகி பெருகி. ஆமென் சொல்வீங்களா? அப்ப நீங்கள் பழுகி, தேவன் பெருக்கத்தை பற்றி கூறி, வேதம் பெருக்கத்தை பற்றி முடிகிறது. பெருக்கத்தில் ஆரம்பித்து பெருக்கத்தில் முடிகிறது வேதம். நீங்கள் பழுகி பெருகி என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதே வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தல் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. திரளான, எண்ணிக்கைக்கு அடங்காத திரளான ஜனங்கள், கடற்கரை மணலுக்கு ஒப்பான ஜனங்கள் பரலோகத்திலே கூடி கர்த்தர் ஸ்தோத்திரம், எல்லா கோத்திரங்களிலிருந்தும், எல்லா தேசங்களிலிருந்தும், எல்லா பாஷைக்காரர்களிலிருந்தும், எல்லா விதமான கலாச்சாரங்களிலிருந்தும் ஜனங்கள், திரளான ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே, அவர்கள் பரலோகத்திலே கூடி வந்து கர்த்தரை துதிப்பார்கள். ஆமென் சொல்லுவோமா? பெருக்கத்தில் ஆரம்பித்து பெருக்கத்தை பற்றி கூறி வேதம் ஆரம்பிக்கிறது. பெருக்கத்தில் வேதம் முடிகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை கர்த்தர் ஸ்தோத்திரம் பழுகி பெருகும்படிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். மந்தை பெருகிறது போல சபை பெருகும்படிச்சு சபை குறித்து கர்த்தர் சொன்னார். ஆதி திருச்சபை
16வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் பெருகிற்று என்று வேதவசனம் சொல்கிறது. பெருகிற்று. அப்படியானால் பெருக்கத்தை கர்த்தர் கூட இருக்கும் போது, கர்த்தர் கூட இருக்கும் போது நமக்கு 3 நிலைகளில் பெருக்கம். தனி வாழ்வில் பெருக்கம். சொல்லுங்கள், தனி வாழ்வில் பெருக்கம், குடும்ப வாழ்வில் பெருக்கம், சபை வாழ்வில் பெருக்கம். சொல்லுங்கள், தனி வாழ்வில் பெருக்கம், குடும்ப வாழ்வில் பெருக்கம், சபை வாழ்வில் பெருக்கம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெபத்திலே நீங்கள் பெருக வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாதவங்க யாராயிலும் உங்களிடத்திலே ஆண்டவரை பற்றி கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியலன்னு நீங்க நினைக்க கூடாது. அல்லது யாராயிலும் மற்றவர்கள் பேச வேண்டும் என்று விரும்பக்கூடாது. பாஸ்டர் இடத்துல கூட்டி வந்து பாஸ்டர் பேசிட்டோம், அப்படி இல்லை. கர்த்தரை குறித்த அறிவு, அதிலே நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்திற்கு கொடுக்கும் நேரத்தை போல கணிசமான நேரத்தை ஊழியத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். ஊழியத்திலே நீங்கள் பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆரோக்கியத்திலே, சுக வாழ்விலே நீங்கள் பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணினேன் என்று சொல்லுகிறார். நானே உன்னை சுகப்படுத்துகிற தேவன் என்று சொல்லுகிறார். கவனிங்க, 2 காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் கர்த்தர் வரப்பண்ணுவதில்லை. 2வது, அப்படி பலகீனங்கள் வந்துவிட்டால் நானே உனக்கு பரிகாரியாகிய தேவன், சுகம் தருகிற தேவன். ஆமென் சொல்லுவீங்களா? நானே உனக்கு சுகம் தருகிற தேவன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கூட இருக்கும் போது, கர்த்தர் என்னோட கூட இருக்கும் போது எனக்கு ஆரோக்கியம் அது மிக மிக அவசியம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆரோக்கியத்திலே, ஆரோக்கிய வாழ்க்கையில் நான் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். குடும்ப வாழ்க்கையில் நான் பெருக வேண்டும். கணவன் மனைவிக்குள்ளா இருக்கிற உறவிலே நான் பெருக வேண்டும். குடும்பத்தின் சமாதானத்தில் நான் பெருக வேண்டும். பொருளாதாரத்தில் நான் பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். குடும்பமாய் சாட்சி கொடுப்பதிலே பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமான காரியம். வருஷத்தின் 2024 வருஷத்தை காட்டிலும் 2025 வருஷத்தின் ஆரம்பத்திலேயே குடும்பமாய் சில குடும்பங்களை சாட்சியாய் கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். அதை நான் சபையிலே நான் பார்க்கிறேன். அப்ப சாட்சியின் வாழ்க்கையிலே நான் பெருக வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சபை வாழ்க்கையிலே நான் பெருக வேண்டும். சபை வளர வளர வளர, கவனிங்கள், சபை வளர 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 மூத்த அல்லது பழைய விசுவாசிகளாகிய உங்களிடத்திலே கர்த்தர் சில பொறுப்புகளை, சில காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? சபை பெருக வேண்டும். ஆமென். சபை பெருக வேண்டும். சொல்லுங்கள், சபை பெருக வேண்டும். ஒவ்வொரு முறையும் யாராயிலும் ஒரு ஊழியர், வந்த ஊழியர் திரும்ப வரும்போது அவரை தெரியாதவர்கள், அவர் எனக்கு தெரியாது, இப்பதான் முதல் பார்க்கிறேன் என்று சொல்கிறவர்கள் ஒரு கூட்டம் சபையில, ஒரு சிலர் அல்ல, ஒரு கூட்டம் சபையிலே காணப்பட வேண்டும். ஆவா, எனக்கு இந்த பாஸ்டர் தெரியாது, எனக்கு இந்த பாஸ்டர் இன்னைக்கு தான் பார்க்கிறேன், இந்த பாஸ்டர் சுபி வர்க்கீஸ் அடுத்த தடவை வந்தார்னா இவர் இன்னைக்கு தான் முதல் பார்க்கிறேன்னு சொல்ல தக்கதானே ஒரு கூட்டம் காணப்பட வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? சபை வளர வேண்டும். சபை வளரும் போது பழைய விசுவாசியாகிய, மூத்த விசுவாசியாகிய எனக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம், அதிலே ஒரு பொறுப்பு உண்டு என்பதை நான் மறந்து போகக்கூடாது. நீங்கள் பெருக வேண்டும். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உன்னோடு கூட இருந்து, சொல்லுங்கள், நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. 2வது, கர்த்தர் கூட இருக்கும்போது பராமரிப்பு கிடைக்கிறது. பராமரிப்பு கிடைக்கிறது. ஆமா, பிள்ளைங்க எனக்கு ஆகிலும் சாப்பாட்டை பத்தி கலவப்பட்டிருக்காங்களா?
இன்னைக்கு என்னம்மா சமைக்க போற, அரிசி இல்லையே, பருப்பு இல்லையே, ஏதாவது பிள்ளைங்க சொல்லியிருக்காங்களா? பிள்ளைங்க சொல்லியிருக்காங்களா? ஆமா, அடிக்கடி படிக்கின்ற பிள்ளைகள் விடுமுறைக்கு வருகிறார்களே, செலவுக்கு அப்பா என்ன செய்வார் எனக்காக யோசித்திருக்காங்களா? யோசித்ததே கிடையாது, யோசித்ததே கிடையாது. ஆமா, ஏன்னா அப்பா கூட இருக்கும் போது கண்டிப்பாக அவர் பராமரிக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அவர் பராமரிக்கிறவர். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் போது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் போது அவர் பராமரிக்கிறவர். அவர் பராமரிக்கிறவன் சொன்னான் கர்த்தர் ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான காரியம். பல முறை பார்த்துருக்கிறேன். ரொம்ப நானும் சரி, ராஜனும் சரி, ஊழியத்தில் இரவு பகலாக ஊழியம் செய்கிறோம். சமயத்தில் இந்த நாள்லாம் எனக்கு உடம்பு வலிக்குது அப்படின்னு சொல்லி ஏனாக்கிட்ட சொல்லி சுந்தர் எனக்கு டேப்லெட் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார், உடம்பு வலிக்குதுன்னு சொல்லி. கர்த்தர் ஸ்தோத்திரம். மேலே குருவிகள், ஆப்பிரிக்கன் கிளிகள் வைத்திருக்க, ஆப்பிரிக்க கிளிகள் வளர்க்கிறோம். அந்த குருவிகள் என்ன செய்கிறதுன்னு சொன்னா, அதற்கு திணை இறை போடுகிறோம். அநேக நேரங்களிலே தண்ணி இருக்குதா, இறை வச்சோமா, அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, மறந்தே போயிடும். முடியவில்லை. அந்த குருவிகள் கவனிங்க, நாங்கள் போகும்போது அது ஒரு வித்தியாசமான சத்தம் போடுகிறது. வித்தியாசமான சத்தம் போட்ட உடனே என்னடா என்ன வித்தியாசமா கத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இறையே இல்லை. எத்தனை நாள் இறை இல்லாமல் இருக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறை வைத்தால் அது ராஜனை கூப்பிட்டு காமிச்சா, இதே தான் பாஸ்டர், நான் வரும்போது இந்த குருவிங்க சத்தம் போடுது, வித்தியாசமான சத்தம். கவனத்தை அப்படி வந்து அந்த முன் கதவை திறக்கிறதுக்குள்ளார அந்த குருவிகள் போடுகிற சத்தம் நம்முடைய கவனத்தை திருப்புகிறது. கண்டிப்பா அந்த சத்தம் கேட்ட உடனே குருவிகளை பார்க்க தோன்றுகிறது. ஏன்னா வித்தியாசமான சத்தமா இருக்கு. போய் பார்த்தா இறை இல்லை. அந்த இறையை அதனுடைய தட்டில் போட்ட உடனே வேகமா அந்த குருவிகள் வந்து சாப்பிடுகிறத பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அந்த குருவிகள் கவனிங்க, அந்த குருவிகள் என்னை நம்பி அந்த கூண்டுக்குள்ளார இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நான் இறை போடலைன்னா அந்த குருவிகள் 3 நாள் தொடர்ந்து நான் இறை போட மறந்துட்டேன்னா அந்த குருவிகள் செத்தே போய்விட்டோம். குருவிகள் என்னை நம்பி இருக்கிறது. அவர்கள் சத்தத்தை கூட என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆமா, கூப்பிடுங்க சத்தத்தை. என்னடா என்ன சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னே அந்த குருவிகள் அங்கே இங்கே ஓடி சந்தோஷமாய், அது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கிறது. அப்போ குருவிகள் என்னை நம்பி இருப்பதை போல நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நான் அவருடைய பிள்ளைகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவருடைய பராமரிப்பில் வளருகிறவர்கள் நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதினாலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதினாலே நமக்கு பராமரிப்பு கிடைக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் ஆபிரகாமை பராமரித்தார். அவன் வர பெருகினான். அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் பொன்னும் வெள்ளியும் பெருகிற்று, பெருக்கத்தை தந்தார். அப்போ கர்த்தர் அவனை பராமரித்தார், ஆபிரகாமை பராமரித்தார். ஆபிரகாமை நிமித்தம் ஈசாக்கை பராமரித்தார். ஈசாக்கை பராமரித்த நிமித்தம் யோசேப்பை பராமரிப்பேன் என்று சொல்லி வாக்களித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப சந்ததியை பராமரிக்கிற கர்த்தர். நீங்கள் கர்த்தரோடு கூட நல்ல உறவிலே இருக்கும்போது, நீங்கள் கர்த்தரோடு கூட நல்ல ஒரு ரட்சிப்பின் உறவிலே இருக்கும்போது, தேவன் நமக்கு தகப்பனாய் இருப்பாரானால் என் நிமித்தம் என் சந்ததியை அவர் பெருகச் செய்கிறவர், பராமரிக்கிறவர். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள். என் நிமித்தம் என் சந்ததியை பராமரிக்கிறவர். சத்தமா சொல்ல. என் நிமித்தம் என் சந்ததியை பராமரிக்கிறவர். ஒன்று அழுத்தமாய் சொல்லிக் கொள்கிறேன்,
உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைங்க மேலா இருப்பாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, அது நிச்சயம், 100% நிச்சயம். உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. உங்களை காட்டிலும் உங்க பிள்ளைங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, நம்முடைய சந்ததியை கர்த்தர் பராமரிக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, அப்போ நீங்கள் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உறவு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது, ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. அந்த உணர்வு நம்முடைய செயல்களிலே, நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், ஈசாக்கிற்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஆமா, ஈசாக்கிற்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் தேவனோடு கூட உறவு வைத்திருந்தான், ஒருவன் தேவனோடு கூட உறவு வைக்கவில்லை. ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவன் ஈசாக்கு தேவனோடு கூட உறவு வைத்திருந்தான், இஸ்மவேல் தேவனோடு கூட உறவு வைக்கவில்லை. ஈசாக்குடைய வரலாற்றையும் இஸ்மவேலுடைய வரலாற்றையும் எடுத்து பார்ப்போமேயானால், ஈசாக்கை கர்த்தர் பராமரித்ததும் ஆசீர்வதித்ததும் அபரிதமாய் இருப்பதை நாம் காண முடியும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, ஈசாக்குடைய பிள்ளைகள் அப்படிங்களா? ஈசாக்குடைய பிள்ளைகள் யாக்கோபை பார்க்கும்போது, யாக்கோபையும் அவன் சந்ததியும் கர்த்தர் பெருகச் செய்ததும் பராமரித்ததையும் ஆசீர்வதித்ததையும் மிக தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் ஏசாவை குறித்து, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தானே ஒழிய, அவனை குறித்து கர்த்தர் அவனை பராமரித்ததை, அவனை விசாரித்ததை குறித்து அவ்வளவு தெளிவாக பார்க்க முடியவில்லை. உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அவர் பராமரிக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அவர் பராமரிக்கிறவராயிருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்பதாக அமெரிக்க தேசத்திலே ஒரு கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பு பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் கொடுத்தது. என்ன அதிர்ச்சின்னு சொன்னா, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு குடும்பமாய் அவர்கள் தேவ சமூகத்திலே தேவனோடு கூட நல்ல உறவிலே ஐக்கியத்திலே பக்தியில் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு எடுக்கப்பட்டது. அவர்களுடைய சந்ததியை குறித்து விவரங்கள் சேகரிக்கப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின் முடிவு என்ன சொன்னா, யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளோ அவருடைய சந்ததிகள் பெரிய சமுதாயத்தில் பெரிய மனிதர்களாக இருந்தார்கள். ஆமென் சொல்லுவீங்களா? பெரிய மனிதர்களாக இருந்தார்கள். சந்ததி பெரிய மனுஷர்களாக இருந்தார்கள். ரொம்ப ஆச்சரியம். நீதிபதிகளாக இருந்தார்களாம், அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருந்தார்களாம். யாருடைய பிள்ளைகள் எல்லாம், யாரெல்லாம் ஆண்டவரை தேடாதபடிக்கு ரட்சிக்கப்படாத, ஆண்டவரிடத்திலே விசுவாசம் இல்லாத மக்களாக இருந்தார்களோ சந்ததிகள் எல்லாம் அவர்கள் குடிகாரர்களாக, சமுதாயத்திலே போலீசாலே தேடப்படுகிறவர்களாலே சமுதாய குற்றவாளிகளாக காணப்பட்டார்களாம். அப்போ நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் ஆண்டவரை சேவிப்பது நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் சந்ததியை பராமரிக்கிற தேவன். அப்படியே கையை உயர்த்தி சொல்ல, என்னுடைய சந்ததியை நீ பராமரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலம் உங்க பிள்ளைங்க இன்னைக்கு முரட்டுத்தனமா இருக்கலாம். ஒரு காலம் உங்க பிள்ளைங்க இன்னைக்கு உங்களை மாதிரி ஆண்டவரிடத்தில் தேட அவருக்கு விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஒரு காலம் உங்க பிள்ளைங்க இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு எதிராய் பேசி காரியங்களை செய்து கர்த்தர் ஸ்தோத்திரம் கர்த்தரை தேட விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா நீங்க சேவிக்கிறது நிமித்தமாக உங்கள் சந்ததியை கர்த்தர் காத்து ரட்சித்து அவர் உயர் அடைக்கலத்திலே வைக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சந்ததியின் பராமரிப்பு கிடைக்கிறது. சொல்லுங்கள், பெருக்கம் கிடைக்கிறது.
சத்தமா சொல்லுங்க. பெருக்கம் கிடைக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் பெருகுவது நிச்சயம். ஒரு 5 தடவை சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் பெருகுவது நிச்சயம். இன்னொரு தடவை சொல்லுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே நான் பெருகுவது நிச்சயம். நான் பெருகுவது நிச்சயம். ஆமா. இரண்டாவது, கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே என் சந்ததியை கர்த்தர் பராமரிப்பார். சொல்லுங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினாலே என் சந்ததியை கர்த்தர் பராமரிப்பார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தர் கூட இருக்கிறதுனால சமுதாயத்தில், ஜனங்கள் மத்தியிலே, உங்கள் குடும்பத்தார் மத்தியிலே உங்களுக்கு கனம் உண்டாகும்படிக்கு செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா. உங்களுடைய வீட்டார் எல்லாம், நீங்க அற்பமானவர்களாக இருக்கலாம், படிக்காதவர்களாக இருக்கலாம், அல்லது மட்டமான தொழில் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவளை போல இல்லாத மட்டமான தொழில் செய்கிறவர்களாக இவருடைய கண்களுக்கு முன்பதாய் காணப்படலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். சின்ன வீட்டில் அவங்க எல்லாம் வசதியாக பெரிய வீட்டில் இருக்கும்போது நீங்கள் சின்ன வீட்டில் வசிக்கிறவர்களை போல இருக்கலாம், அல்லது வாடகை வீட்டில் வசிக்கிறவர்களை போல இருக்கலாம். ஆனால் ஒன்று நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை சேவிப்பதினாலே, நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினாலே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி வாக்களித்திருப்பதினாலே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதினாலே, நீங்கள் வாழ்கிற உங்கள் சொந்த ஜனங்களுக்கு மத்தியிலே, சமுதாயத்தின் மத்தியிலே கனமுண்டாகபடிக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென் சொல்லுவீங்களா? என்னை கனம் பண்ணுகிறவளை நான் கனம் பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் வாக்களித்திருக்கார். பொய் சொல்ல தேவன் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டார். துதியும் உமக்கே, கனமும் மகிமையும் உமக்கே, கனமும் உமக்கே, புகழ்ச்சியும் உமக்கே பாடணும். அதெல்லாம் கர்த்தர் கேட்பாரா? கேட்பார். அப்ப கர்த்தரை நான் கனம் பண்ணனா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது அவர் என்னை கனம் பண்ணுவார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா சொல்லுங்க. கர்த்தரை நான் கனம் பண்ணா அவர் என்னை கனம் பண்ணுவார். ஆமா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சொல்லுங்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நான் கர்த்தரை கனம் பண்ணினேன்னு சொன்னா அவர் என்னை கனம் பண்ணுவார். என்னை எப்படி கனம் பண்ணுவார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். என் ஜனத்தின் மத்தியிலே, ஆமென் சொல்லுவீங்களா? என் ஜனத்தின் மத்தியிலே, நான் படிக்கின்ற இடத்திலே, நான் வேலை செய்கின்ற இடத்திலே, நான் வாழ்கின்ற இடத்திலே கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறவர்கள் அப்படியே சொல்லுங்க. கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். நான் வேலை செய்கிற இடத்திலே, நான் வசிக்கின்ற இடத்திலே, என் சமுதாயத்தின் மத்தியிலே, என் சாதிகளின் மத்தியிலே, என் சொந்தங்களின் மத்தியிலே கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். நான் கர்த்தரை கனம் பண்ணுவதினால் கர்த்தர் என்னை கனம் பண்ணுவார். ஆடுகளை மேய்த்த தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலின் ராஜாவாக்கினார். தாவீதினுடைய அண்ணன்மார் 3 பேர் மிலிட்டரியிலே அதிகாரிகளாயிருந்தார்கள். தாவீதினுடைய அண்ணன்மார் 3 பேர் மிலிட்டரியிலே, ராணுவத்திலே அதிகாரியாயிருந்தார்கள். அதிகாரி, ராணுவ வீரராக அல்ல, அதிகாரியாயிருந்தவர்கள். தாவீதை படிக்க வைக்கல. காரணம், தாவீது வைப்பாட்டியின் மகன். தாவீது வைப்பாட்டியின் மகன். தாவீது அவர்கள் எல்லாம் கவனிங்க, வாட்ட சாட்டமாயிருந்தார்கள். தாவீது வாட்ட சாட்டமானவன் அல்ல, சிவந்த மேனியும் சௌந்தரியமும் உள்ளவன். ரொம்ப அழகா இருப்பான் போல, அழகா இருந்திருக்கிறான். ஆனா வாட்ட சாட்டமானவன் அல்ல. அவன் ஆடுகளை மேய்க்கத்தான் அவன் லாய்க்குன்னு சொல்லி ஆடுகளை மேய்ப்பதற்காக, கவனிங்க, நல்ல நல்ல குடும்பங்களிலே ஆடுகளை மேய்ப்பதற்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் வேலைக்காரர்களை வைத்திருப்பார்கள். மந்தை மேய்க்கிறவர்கள் வேலைக்காரர்களை வைத்திருப்பார்கள்.
ஆனா தாவீதினுடையத்துல வேலைக்காரர்களை அல்ல, தாவீதையே மந்தை மேய்க்கும்படிக்கு செய்தார்கள். அந்த மந்தை பெருகின காலங்களில் தான் தாவீது தனக்கு கீழாக மந்தை மேய்க்கிறவர்களை ஏற்படுத்தி கொண்டான். அவ்வளவு உதாசீனப்படுத்தப்பட்டவன் இராணுவத்தில் இருக்கும்போது கோலியாத்தோடு கூட அவர்கள் எதிர்கொள்ள அந்த 40 நாட்களிலே அவர்களுடைய நிலைமை என்ன ஆயிற்று என்று சொல்லும்படியாய் பயிறு வகைகளை, பண்டங்களை தகப்பன் ஈசா அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். போய் பார்த்து அண்ணன்மார்ட்ட இதை கொடுத்துட்டு இதை தளபதிகிட்ட இந்த காரியத்தை கொடுங்க, ஏன்னா உனக்கு பர்மிஷன் கிடைக்கும், தளபதி கிட்ட இதை கொடுங்க, இதை மூத்தவன்கிட்ட கொடு, இது இளையவன்கிட்ட கொடுன்னு சொல்லி அண்ணன்மார்களுக்கு பண்டங்களை கொடுத்து அனுப்புகிறார். பண்டங்களை வாங்கி கொண்டு கொடுக்கத்தக்கதாக ஒரு அற்பமான ஒரு நபராக எண்ணப்பட்டார். ஆனா அவன் கர்த்தரை கனம் பண்ணது நிமித்தமாய் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆடுகளை ஓட்டி கொண்டு இருக்கும் போதே அவன் அறிக்கை பண்ணுகிறான், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென் சொல்லுவீங்களா? என் எதிரிகளுக்கு, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென் சொல்லுவீங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஒரு விளக்க உரையிலே ஒரு எபிரேய ஒரு போதகர் எழுதியிருக்கிறார். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை அவர் சொல்லும்போது, விவரிக்கும் போது சொல்லுகிறான், ஆட்டு மூத்திரமும் ஆட்டு சாணமும் அதைத்தான் நான் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு போனா அவன் எதுக்கு பின்னால்தான் போன்னு சொன்னா, ஆடுகள் அப்படியே ஆடுகள் போடுகிற அந்த சாணத்தையும் அந்த மூத்திரத்தையும் அதுதான் நித்தமும் அவனை தொடர்ந்து கொண்டிருந்ததான். ஒவ்வொரு நாளும் அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா ஆட்டு மூத்திர வாடை அடிக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆட்டு மூத்திர வாடை அடிக்கும். சபையில் ஒரு விசுவாசி இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு விசிட்டிங் போனோடனே ஸ்டர் சூப்பு எதுவும் வச்சிங்களான்னு கேட்டோம். சூப்பு வச்சிங்களான்னு. இல்லையே பாஸ்டர், உங்கள் வீட்டில் ஒரு மாதிரி எலும்பு வாடை அடிக்குதே அப்படின்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இல்லை பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரரு அங்கே ஆம்பூர் பக்கத்தில் இருக்கிற எலும்பு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறான்னு சொன்னாங்க. எலும்பு ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறார். அவருடைய வீட்டில் அந்த எலும்பு வாடை அடிக்குது. கருவாடு வியாபாரம் பண்ணுறவங்கன்னா வீட்டில் கருவாட்டு ஸ்மெல்லு அடிக்கும். அப்போ ஆடு மேய்க்கிறவன் அவன் மேலே ஆட்டு மூத்திரத்தின் வாடையும் ஆட்டு சாணத்தின் வாடையும் இருக்கும். அவன் சொல்லுகிறான், ஆட்டு மூத்திரத்தின் வாடையும் ஆட்டு சாணமும் அந்த வாடையும் தன் மேல் அடிக்கும் போதே சொல்லுகிறான், எனக்கு இவைகளின் பின்னால் இப்பொழுது நான் தொடர்கிறேன், ஆனால் கர்த்தரை நான் கனப்படுகிறது நிமித்தமாய், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறது நிமித்தமாய் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென் சொல்லுவீங்களா? ஆடு மேய்க்கிறவனாய் இருந்த தாவீதை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, ஆடு மேய்க்கும் தொழிலை குடும்ப தொழிலாக செய்து வந்த அடிமையாயிருந்த யோசேப்பை கர்த்தர் எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். ஆமா, எகிப்தின் அதிபதியாக உயர்த்தினார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோட கூட இருக்கும்போது அவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்கிறான். நம்மை போல வார்த்தையில் வாக்கு தத்துவத்தை வாசித்தவன் அல்ல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த உணர்வு அவனுக்கு இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதனாலே, அவன் கர்த்தரை கனம் பண்ணினாலே, கர்த்தர் அவனை எகிப்தின் அதிபதியாக உயர்த்தி அவனை கனப்படுத்தினார். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுவீர்களே ஆனால் இந்த 2024 வருஷத்திலே, இந்த மாதத்திலே, அடுத்த மாதத்திலே, அதற்கு அடுத்த மாதத்திலே, வருகின்ற வருஷங்களிலே கர்த்தர் உங்களை இருக்கின்ற இடத்திலும், சாதிகளுக்கு மத்தியிலும், சொந்தங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் கனம் பண்ணுகிறவராய் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? நான் உன்னோட கூட இருந்து
சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க. நான் உன்னோட கூட இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உன்னோட கூட இருந்து போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. 2025 வருஷத்தின் பிப்ரவரி மாதத்தில் இந்த முதல் நாளிலே இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களை ஆஸ்வதிக்க, உங்களை பலப்படுத்த, உங்களை தைரியப்படுத்த விரும்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். ஜெபித்து தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, மக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த இரண்டாவது ஆண்டவரே 2025 இரண்டாவது மாதத்தின் ஆண்டவரே இந்த முதல் நாளில் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே உம்மை பாடி துதித்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.